அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அப்போ. அதாவது நட்பு அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் தெரியாதவங்களா தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, இளமை பருவத்திலேயே வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வின் பக்கம்தான் இன்னைக்கு இருக்கிற அந்த நட்புலகம் அழைச்சிக்கிட்டு போறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுல வெட்டு குத்து 17 வயசு 18 வயசு பையன் 20 வயசு பையன் கொலை பண்ணா வெட்டினா குத்துனான்னு சொல்லி இந்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு வீணா போன நண்பர்களுக்காக நல்ல வாழ்க்கைய வீணாக்கக்கூடிய பசங்களை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் வந்து கெத்து மாசுன்னு நினைச்சிட்டு கஞ்சா அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, எவனையாவது போட்டா நம்ம பேரு பெருசா வரும், நம்ம கெத்தா என்ன செய்யலாம், மாச ஏரியால இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீணா போற அவனுங்களை என் நண்பன் அவனுக்காக நான் நிப்பேன்னு சொல்லி நல்ல பசங்களும் அந்த நாசமா போன வழியில போறதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ நட்புன்னா எப்படி இருக்கணும்னா, தானும் வாழ்ந்து தான் கூட இருக்கிற அந்த நண்பனையும் வாழ வைக்கிறவனா இருக்கணும். தன்னோட வாழ்க்கை மோசமா போனாலும் பரவாயில்ல, என் நண்பன் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். அதுதான் நல்ல நட்பு. அது இல்லாம கெத்து மாசுங்கிறது இந்த மாதிரி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு திரியறவனுக்கு நண்பங்கிற பேர்ல கூட நிக்கிறது இல்லை. அதை விட கெத்து மாசு என்னன்னா, நம்மளை பெற்ற அப்பா அம்மாக்கும் கூட பிறந்த தம்பி தங்கச்சியும் யார்கிட்டையும் கையேந்த விடாம என்ன கஷ்டப்பட்டாலும் சரி என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்சு லைஃப்ல குடும்பத்துக்காக ஓடுறான் பாருங்க, அவன் தான் உண்மையிலேயே கெத்து மாசு. அப்ப இந்த மாதிரி வீணா போன நண்பர்களோட சேர்ந்து வாழ்க்கையை வீணடிக்காம தாய் தோப்பனுக்காக குடும்பத்துக்காக வாழ்றதுதான் உண்மையிலேயே மாசு கெத்து.